ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு போடமாஸ் ரூல் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளிஃபிகேஷன் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். பாருங்கள், கிவன் வந்து நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டு இருக்குது. ஸோ நியூமரேட்டரில் ப்ராக்கெட் இருக்குது, டினாமினேட்டரில் ப்ராக்கெட் இல்லை. ஓகேவா? அடிஷன் இருக்குது, டிவிஷன் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், போடமாஸ் ரூலில் ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன் ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். எஸ், நியூமரேட்டரில் ப்ராக்கெட் இருக்குது. ஸோ ப்ராக்கெட்டை தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் சால்வ் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு ஆப்ரேஷன் தான் சால்வ் பண்ணணும். ஸோ ஸ்டெப் ஒன் நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராக்கெட்டை நியூமரேட்டரில் உள்ள ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணுறேன். 6 + 6 12, 12 + 6 18, 18 + 6 வந்து 24. ப்ராக்கெட்டில் எந்த ஆப்ரேஷன் வேணாலும் இருக்கலாம். ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஒரு சிங்கிள் ப்ராக்கெட்டில் சிங்கிள் ஆப்ரேஷன் தான் இருக்குது, அதோட பிரச்சனை கிடையாது. ஸோ நிறைய ஆப்ரேஷன் இருந்தால் ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன் அதுக்கும் ஃபாலோ பண்ணணும். இங்கே ப்ராக்கெட்டில் சிங்கிள் ஆப்ரேஷன் அடிஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் அடிஷனை சால்வ் பண்ணியிருக்கேன். 24 டிவைடட் பை 6 பை 4 + 4 + 4 டிவைடட் பை 4. ஓகேவா? நான் ஒரு ஆப்ரேஷன் தான் சால்வ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் டூ பாருங்கள், என்னாச்சும் ப்ராக்கெட் இருக்கா? இல்லை. ஸோ அது முடிஞ்சிச்சு. ஆர்டர் இருக்கா? எக்ஸ்போனன்ட் பவரில் எதுவும் இல்லை. ஸோ அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிவிஷன் இருக்குது, நியூமரேட்டரில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில் உள்ள டிவிஷனை நான் சால்வ் பண்ணிக்கிறேன். நியூமரேட்டரில் உள்ள டிவிஷன் என்ன? 24 டிவைடட் பை 6, 4 + 4 + 4 டிவைடட் பை 4. ஓகேவா? ஸோ நான் நியூமரேட்டரை சால்வ் பண்ணுறேன். 1 6 are 6, 4 6 are 24. ஓகேவா? ஸோ என்ன வந்திருக்கு? 4 டிவைடட் பை 4 + 4 + 4 + 4 டிவைடட் பை 4. ஓகே, சால்வ் பண்ணிட்டேன். இங்கே டிவிஷன் மட்டும்தான், இந்த டிவிஷன் மட்டும்தான் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்டெப் 3 பாருங்கள். இப்போ வந்து எக்ஸ்பிரஷனில் என்ன இருக்குன்னா 4 டிவைடட் பை ப்ளஸ் அடிஷன் இருக்குது, இங்கே ஒரு டிவிஷன் இருக்குது. இந்த டிவிஷன் பாருங்கள், இந்த 4 டிவைடட் பை 4 இது மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட்டு டிவிஷன் தானே இருக்குது, அந்த டிவிஷனை தான் சால்வ் பண்ணணும். அடிஷன் நெக்ஸ்ட்டு தான் வரும். ஸோ நான் டிவிஷனை சூஸ் பண்ணியிருக்கேன். 4 டிவைடட் பை 4 டினாமினேட்டரில் உள்ள டிவிஷனை சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 4க்கு பிஃபோராக உள்ள அந்த சைனை விட்டுறணும், ஸ்கிப் பண்ணிக்கணும். ஓகே, 4 டிவைடட் பை 4 அதை மட்டும் நான் சால்வ் பண்ணுறேன். இந்த இடத்த மட்டும் நான் சால்வ் பண்ணுறேன். ஓகே, இதை சால்வ் பண்ணும்போது 4 டிவைடட் பை 4 + 4 + 4 ப்ளஸ் இந்த 4 டிவைடட் பை 4 சால்வ் பண்ணால் 4 டிவைடட் பை 4. ஓகே, ஸோ 4 ஹோல் டிவைடட் பை 4 + 4 + 4, 1 4s are 4, 1 4s are 4, 1. ஸோ 1 சால்வ் பண்ணிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் மல்டிப்ளிகேஷன் இருக்கா? இல்லை, ஸ்கிப் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அடிஷன் இருக்குது, டினாமினேட்டரில் அடிஷன் இருக்குது. ஸோ நான் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெப் 4, லாஸ்ட்டு வந்து ஸ்டெப் 4 டிவிஷனை சால்வ் பண்ணுறேன். 4 டிவைடட் பை இந்த டிவிஷன் இருக்குல்ல டினாமினேட்டரில், அதை சால்வ் பண்ணுறேன். 4 + 4 + 4 + 1. ஓகேவா? ஸோ 4 டிவைடட் பை 4 + 4 8, 8 + 4 12, 12 + 1 13. ஓகே, 13 இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆன்சர் ஆப்ஷனில் வந்து 4/13 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் 4/13. ஓகே, ஆன்சர் வந்து 4/13. நெக்ஸ்ட்டு இது உங்களுக்கு ஆன்சர் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க? டெசிமலில் கொடுத்துருந்தா இதை இன்னும் சால்வ் பண்ணணும். டெசிமலில் கொடுத்துருந்தா நம்ம இன்னும் சால்வ் பண்ணணும். டெசிமலில் கொடுக்கலனா இதுதான் ஆன்சர், இதுதான் ஃபைனல் ஆன்சர். 4/13 இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஆன்சர் இஸ் 4/13. ஆன்சர் வந்து 4/13. உங்களுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷனில் ஃப்ராக்ஷனாக கொடுத்துருந்தா இதோட சால்வ் ஆகிரும், ஸ்டாப் பண்ணிடலாம். 4/13 இஸ் த ஆன்சர். சப்போஸ் டெசிமலில் கொடுத்துருந்தாங்கன்னா இதை இன்னும் டெசிமல் வேல்யூக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும், டிவைட் பண்ணி டெசிமலில் சால்வ் பண்ணணும். ஆனால் இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர் வந்து ஃப்ராக்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 4/13 இஸ் த ஆன்சர். ஓகே, ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு ஆப்ரேஷன் தான் சால்வ் பண்ணணும். ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து ஃப்ராக்ஷனில் கொடுத்துருந்தா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சப்போஸ் டெசிமலில் இருந்துச்சுன்னா இன்னும் அதை டிவைட் பண்ணி டெசிமலில் நம்ம கன்வெர்ட் பண்ணணும், ஆர்டினரி டிவிஷனில். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.